ஏன் நம்ம இந்த சுற்றுச்சூழலை பத்தி நாம பேசுறோம்? நம்ம இந்த சுற்றுச்சூழலை பத்தி ஏன் அதிகமா நாம பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த பூமியில படைக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பல மில்லியன் கணக்கான உயிரினங்கள் இந்த பூமியில வாழுது. ஆனா இந்த பூமியை சீரழிக்கிற சிதைக்கின்ற ஒரு கேடுகெட்ட பிறவியாக இந்த மனித பிறவிதான் இருக்குது. இந்த மனித பிறவியை தவிர வேற எந்த உயிரினங்களும் இந்த பூமியை சேதப்படுத்துறதில்ல, சிதைக்கிறதில்ல. இதை ஒரு வீணாக்கும் மனப்பான்மையில் இல்லை. இந்த மனித பிறவி ஒண்ணுதான் இந்த பூமியை சீரழிக்குது, சிதைக்குது. எல்லா உயிரினங்களுக்கும் சேர்ந்து எல்லாத்தையும் சேர்ந்து தீங்கு விளைவிச்சு அழிக்கும் ஒரு சூழலை நாம் மனிதர்களாகிய நாம் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த தலைமுறை தான் மிக மோசமான சூழலை நாம் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மனப்பூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் நாம என்ன சிந்திக்க தொடங்கினால் மட்டுமே வருங்கால தலைமுறை ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும். ஒருவேளை அப்பாறு நாம் செய்ய தவறினால் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் உண்மையிலே இந்த மனிதர்கள் மனித உடல் அமைப்பு இருக்குமா? டீச்சர்களுக்கு தெரியும், உங்களுக்கும் நிறைய தெரியும். நம்ம பெற்றோர்கள் அல்லது முன்னோர்களுடைய உடல் அமைப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு, இப்ப இருக்கக்கூடிய உடல் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா நான் ஒரு சிம்பிளா சொல்லுவேன். முன்னெல்லாம் நம்ம இலக்கியங்கள்ல படிச்சிருக்கிறோம். திரண்ட தோள்கள், அகன்ற கண்கள், விரித்த நெற்றி, மூக்குன்னா எப்படி இருக்கு, விரல்னா எப்படி இருக்கும், தோள்கள்லாம் எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும், கை எப்படி இருக்குன்னா வர்ணிக்கப்பட்ட அந்த இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா மிக சிறப்பா ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பு இப்படிதான் இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஆனா இன்னைக்கு மனித உடல் அமைப்புகளை பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பலூன் மாதிரி இருக்குன்னு சொல்லலாமா? உடம்பு மனித உடல் அமைப்பு ஒரு பலூன் மாதிரி ஆயிப்போச்சு, உருளைக்கட்ட மாதிரி ஆயிப்போச்சு. தலை எங்க இருக்குது, கால் எங்க இருக்குது, இடுப்பு எங்க இருக்குது தெரியாத ஒரு சூழல் ஆயிப்போச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்கள் தான். நம்ம உணவுப் பொருள் இருக்கக்கூடிய விஷம் தான். நம்ம அவ்வளவு பெரிய விஷத்தை டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். அது உதாரணமா சொல்லணும்னா பழங்கள் பழுக்க வைக்கிறது கார்பைடுங்கிறத பயன்படுத்துறோம். தண்ணி உணவுப் பொருள் கெடாம இருக்கிறதுக்கு சல்பர், சல்பியூரிக் இந்த மாதிரி நிறைய விஷங்களை கலந்துகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்க 1 கிராம் விஷத்தை சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் சராசரியா ஒரு மனிதன் 1 கிராம் விஷத்தையாச்சும் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி தினந்தோறும் விஷத்தை சாப்பிட்டுட்டு இருந்தா நம்ம உடல் 100 வருஷம் ஆரோக்கியமா வாழ முடியுமா? வாழ முடியுமா? நம்ம எல்லாரும் தினம் விஷத்தையே சாப்பிட்டு இருந்தோம்னா ஆரோக்கியமா வாழ முடியுமா? வாழ முடியாது. அப்ப நம்ம ஆரோக்கியமான உணவு தான் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கும், ஆயுட்காலத்தை கொடுக்கும். நம்ம இதுக்கெல்லாம் உதாரணமா சொல்லணும்னா நம்ம அந்த காலத்துல பார்த்துருக்கிறோம். முதுமக்கள் தாலி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? படிச்சீங்களா? வருதா மேடம்? பாடத்துல முதுமக்கள் தாலி பத்தி ஏதாவது பாடம் வருதா? இல்ல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முதுமக்கள் தாலின்னு என்னன்னா 100 வருஷம் வாழ்வாங்க, 150 வருஷம் வாழ்வாங்க. ஆனா அவங்க உயிர் விட்ட உடல்ல இருந்து பிரியவே பிரியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உயிரோடைய பானையில வச்சு பதிக்கிறதுக்கு பேர் தான் முதுமக்கள் தாலின்னு பேர். அப்ப இந்த உசுரே உடல்ல விட்டு போக மாட்டேன்னு சொன்ன ஒரு காலம் போய் இப்ப கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல உயிர் காணாம போகுது. எப்படி உயிர் போகுதுன்னே தெரியல. நம்ம உடல் உறுப்புகள் அந்த அளவுக்கு செயலிழந்துகிட்டே வருது. இதெல்லாம் நாம உணராமல் போனா நம்ம வருங்கால தலைமுறை இருக்குமா? உங்க வீட்டுல பார்க்கலாம், எல்லார் வீட்லயும் யாராவது ஒரு நோயாளிகள் இருப்பாங்க. எல்லார் வீட்லயும் கட்டாயமா ஒரு நோயாளி இருப்பாங்க. இந்த நோயாளியானது காரணம் யாரு? நம்ம தான் காரணம். அப்ப நாம மீண்டும் ஒரு விழிப்புணர்வு வராம நம்ம உணவு பழக்கங்கள் மாத்திக்காம போனோம்னா நமது உடல், நமது வழித்தோன்றர்கள் இன்னும் இந்த பூமிக்கோட பல மில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆகிப்போச்சு. ஆனா நாம கண் முன்னாடி இந்த உலகம் அழிவதை அல்லது சிதைவதை நாம் பார்த்து கொண்டிருந்தால் இந்த பூமியினுடைய ஆயுட்காலமே குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா நாம எவ்வளவு சிதைத்து கொண்டே இருக்கிறோமே இயற்கைய. ஆனா ஒரு நாள் இந்த மனிதருக்கு எதிராகவும் இயற்கை, இந்த பூமி ஒரு மறு அவதாரம் எடுக்கும். அப்படி எடுத்தால் அது இயற்கை தன்னை சமநிலைப்படுத்திக் கொள்வதற்காக ஏதாவது ஒரு சூழல்ல அதுவும் ஒரு விபரீதமான முடிவை எடுக்கும். அந்த முடிவு நம்ம கண் முன்னாடி பார்க்க கூடாதுன்னு நினைச்சா இந்த இயற்கை பாதுகாப்புல நாம கவனமா இருக்கணும், சிறப்பா செயல்படணும். அந்த சிறப்பா செயல்படுறதுன்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ஆர்ஓ வாட்டர்னு போறோம். டீமினரைஸ்டு வாட்டர். அதுல இருக்கக்கூடிய மினரல் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒண்ணுமில்லா தண்ணி குடிக்கிறது, காசு போட்டு வாங்கி குடிக்கிறது, அது கௌரவமா நினைக்கிறது. நம்ம ஊர்ல திருமணி முத்தாறுன்னு ஒண்ணு ஓடுது தானே? இந்த திருமணி முத்தாறுல தான் நம்ம எல்லாமே குடிச்சோம், தண்ணி குடிச்சோம். இந்த ஊர் தானே? ஆமான்னு சொல்லுங்க.
இந்த ஊருக்கு வந்து தண்ணி நம்ம ஆத்துல இருந்தாலும் தண்ணி பயன்படுத்தினாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம். 120 கிலோமீட்டரு மஞ்சவாடி கணவாயில் ஆரம்பிச்சு நன்சை இடையாறு வரைக்கும். இது நேரம் திருமணி முத்தாறு சிறப்பை பத்தி சொன்னா அது ரொம்ப லேட் ஆகும். திருமணி முத்தாறு, இந்த திருமணி முத்தாறுல முத்து எடுத்துதான் செவ்வாய்ப்பேட்டையில இருக்கிற மாரியம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு முத்து போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த திருமணி முத்தாறு. இந்த திருமணி முத்தாறு இன்னைக்கு சாக்கடையா மாறி போச்சு. அப்ப எவ்வளவு மோசமா இந்த மனிதன் அசிங்கப்படுத்திருந்தா இந்த ஆறு மோசமாயிருக்கும். அப்ப நாம இந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாவற்றையும், காற்று மாசுங்கிறதுலாம் சொல்லவே தேவையில்லை. நேற்று கூட ஒரு செயல சொன்னேன். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கார்பன் டை ஆக்சைடு தொழிற்சாலையில வெளியே வருதுன்னா நம்ம இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லையா அப்படின்லாம் சொல்ல முடியாது. அல்ல, பக்கத்து நாட்டுல தான் இருக்குது, பக்கத்து ஊர்ல தான் இருக்குது, நமக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு நினைச்சா அது மிகப்பெரிய தவறான முடிவு. அது வடகிழக்கு பருவமழை, தென்கிழக்கு பருவமழைன்னு நம்ம சொல்லும் போது வந்து வடக்குல இருந்து காற்று வீசும் போது தெற்கில இருந்து காற்று வீசும்போது இந்த பூமியுமே ஒரு சுத்தி தான் இந்த காத்து நம்ம கிட்ட வந்து சேருது. மொத்த பூமியுமே ஒரு சுத்திட்டு வருது அந்த காத்து. அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கிற காத்து எங்க உலகத்துல எங்க இருந்தாலும் அந்த கார்பன் டை ஆக்சைடோ விஷக்கிருமிகளையும் நம்மளை இழுத்து கொண்டு வந்து நிலை நிறுத்தும். இதையெல்லாம் புரிந்துதான் இந்த ஐநா சபையில இருந்து ஆண்டுதோறும் ஒரு விவரங்கள் வெளியிடுறாங்க. இந்த ஆண்டு நிறைய விவரங்கள் வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா நம்ம உங்களுக்கு இந்த மரக்கன்று வைக்கிறதுல கூட சொல்லியிருக்காங்களா மேடம் ஸ்கூல்ல குழந்தைங்க? இதெல்லாம் வந்து நம்ம இந்திய கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்த முடிவு கிடையாது. 2025 ஜெனீவா மாநாட்டுல நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில மத்திய தரை கால நாடுகள்ல இருக்கக்கூடிய பகுதியில தான் மரங்கள் வேகமாகவும் சிறப்பாகவும் வளரக்கூடிய இயற்கை மண்வளம் இருக்குது. அதனால உங்களுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் பணம் தரோம், நீங்க உங்க நாட்டுல மரத்தை நிறைய நடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால அவங்க கொடுக்குற பணத்துல நம்ம இந்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இந்த திட்டத்தை விரைவா செயல்படுத்துறாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு அப்டேட்ல இருக்கணும். அப்பதான் நம்ம சிறப்பா அடுத்த இந்த பூமியை காப்பாற்ற முடியும். அதனால இந்த நீர், நிலம், காற்று இவையெல்லாம் நம்ம எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும், பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குழந்தைங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் பாராட்டியும் தெரிவித்து எங்களுக்காக இவ்வளவு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் இந்த பள்ளிக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.